ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோடு அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு ராஜ்நாத் சிங், ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறாரு. வந்து நாணயத்தையும் வெளியிட்டாங்க. நாணயத்தை மட்டும் வெளியிடாமல் ஒரு கொள்கை ரீதியாக, அரசியல் ரீதியாக ரெண்டு ரீதியிலையும் நேரெதிர் கட்சிகள் தொடர்ந்து இந்தியா முழுக்க திமுக அளவுக்கு மோடியையும் பாஜகவையும் எதிர்க்கிற அளவுக்கு வேறு கட்சி இல்லைன்னே சொல்கிற அளவுக்கு அவங்க எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. கலைஞர் அவர்களுடைய நினைவுக்கு நாணயத்தை வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறாரு. அதோடு நிற்காமல் நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செலுத்தி இருக்கிறார். கலைஞர் உலகம், கலைஞர் வேர்ல்டு, அவருடைய சமாதியை சுற்றி இருக்கக்கூடிய கலைஞர் உலகம், அந்த இடத்தையும் பார்வையிட்டு வியந்து போய் ரொம்ப அகமகிழ்ந்து அந்த மீட்டிங்கில் வந்து பேசியிருக்கிறாரு. அதை மேற்கோள் காட்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசினதும் பார்த்தீங்கன்னா, ஒரு திமுக காரங்க கூட இப்படி பேச மாட்டான், ஒரு கூட்டணி கட்சிக்காரங்க கூட இதுவரைக்கும் இப்படி பேசினதில்லை, ராஜ்நாத் சிங் வந்து கலைஞர் அவர்கள் அந்த அளவுக்கு புகழ்ந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு மனமகிழ்ந்து பேசியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் வந்து இது வந்து ஒரு கள்ளக்கூட்டணி வெளிப்பட்டு விட்டது அப்படிங்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த திடீர் ட்விஸ்ட்டுக்கு என்ன, இதுக்கு பின்னணியில் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க தோழர்? அதுல வந்து எடப்பாடி சொல்றதுல உண்மை இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை நமக்கும் வேண்டும்னு நான் நினைக்கிறேன். கள்ளக்கூட்டுன்னா அதுல வந்து நீங்க வந்து அவர்கள் சொல்ற அளவுக்கு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுகிற அளவுக்கு நான் வந்து பார்க்கல. ஆனா வந்து இவர் ஸ்டாலின் சொல்ற மாதிரி இப்படி புகழ்றானே, நம்ம கொடுத்த காசுக்கு அதிகமா அவர் வந்து போயிருக்கிறது. தமிழ்நாடு பாஜக வந்து தலையில துண்டு போட்டு போகிற அளவுக்கு ராஜ்நாத் சிங் வந்து பேசியிருக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாடு பாஜகவில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு வசப்பாடி இருக்கிறாங்க, அண்ணாமலை எவ்வளோ தூரம் பேசியிருக்கிறாரு, கலைஞர் அவர்கள் குறிப்பாக அவர்களுடைய குடும்பத்தை பற்றி எந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசியிருக்கிறாங்கலாம் பார்த்துருக்குறோம். அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டே ராஜ்நாத் சிங் வந்து புகழ்ந்தது. இது ரெண்டு விதமாகவும் சொல்கிறாங்க. ஸ்டாலின் வந்து ஒரு சாதனையை சாதிச்சிட்டாரு, அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்க வாயிலே பாராட்ட வச்சுட்டாருன்னு சொல்கிறாங்க. இது சொல்லுங்க தோழர். பாராட்டுறதா அவர் என்ன பாராட்டினார்னா, 74 வந்து சுதந்திர கொடி மாநில அரசுகள் ஏற்றுவது, அது வந்து கலைஞர் தான் முதல்ல கொண்டு வந்தாரு. ஆனா அதற்கு முன்னாடி திமுக என்ன கொள்கையை வைத்திருந்ததுங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். திமுக வந்து திராவிட நாடு கோரிக்கையை வைத்திருந்தது, நாடாளுமன்றத்துக்குள்ள போக மாட்டோம்னு சொன்னாங்க. அதுல இருந்து பின்வாங்கி அப்புறம் இப்ப கர்நாடகாவெல்லாம் தனி கொடி இருக்கு, நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொடி இருக்கு. முன்னேற்றமா தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடியை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா மாறாக என்ன நடந்துச்சுன்னா, இந்திய கொடியை நாம் ஏற்றுவது அப்படிங்கிற இடத்துக்கு தான் அந்த உரிமையை தான் கலைஞர் பெற்றுக் கொடுத்தாரு. ஆனா பல மாநிலங்கள் வந்து இதை வந்து பின்பற்றி இதை நடைமுறைப்படுத்துறாங்க. அதுக்கு முன்னாடி மாநில அரசுகள் அதை ஏற்றுவதற்கே உரிமை இல்லை. இவரு கவர்னரோ யாரோ தான் ஏத்துவாங்க, மாநில முதல்வர்கள் ஏற்ற முடியாது. அவங்க கண்காணி அரசுன்னு நம்ம இன்னைக்கு சொல்றோம்ல, அது உண்மையிலேயே அப்படித்தான் இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு சில உரிமைகள் வந்து இவர் பெற்றுத்ததா சொல்றாரு. அதெல்லாம் வந்து பெருமையா சொல்றாரு. நமக்கு எந்த இடத்துல சந்தேகம் வருதுன்னா, ஆளுநர் விருந்துக்கு இவங்க வந்து அமைப்பு செயலாளர் கட்சி கலந்து கொள்ளாதுன்னு சொல்றாரு. ஆனால் 8 அமைச்சர்கள் கலந்து கொள்றாங்க, முதலமைச்சர் உட்பட 8 அமைச்சர்கள் கலந்து கொள்றாங்க. அதுல வந்து நீங்க வந்து கட்சி ரீதியா பார்த்தா பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, மாநில குழு இவரு நம்ம மாநிலங்களவை குழு தலைவர் இருக்கிறாரு. இப்படி வரிசையா 3-4 கட்சி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இப்போ அமைச்சர்கள் ஏன் போகணும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் போக வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பா வருது. அதற்கப்புறம் தான் ராஜ்நாத் சிங் வருகை வந்து பார்க்கணும், அதோட சேர்த்து பார்க்கணும். ராஜ்நாத் சிங் ஒரு அரசு விழா அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனால் அரசு விழாவில் எதிர்கட்சி தலைவரை கூப்பிடலாமே, அதுல தவறே இல்லையே. ராகுல் காந்தியே ஸ்டாலின் வந்து கூப்பிடவே இல்லை அப்படின்னு பதில் சொல்றாரு. ஏன் கூப்பிடல அப்படின்னு கேள்விக்கு அது பதில் இல்லைல்ல. அப்போ அது என்ன சொல்றாங்க, இந்த விழாவை வந்து இனிஷியேட் பண்ணதே வந்து ஒன்றிய அரசு தான், அதை நாங்கள் தான் வந்து இது பண்ணோம், அதனால தான் கூப்பிடலை. ஆனால் இவங்களுக்கு அழைப்பு போட்டிருந்தாங்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கெல்லாம் அழைப்பு போயிருந்தது இல்லையா? ஆமாம், அதாவது நீங்க அதுலதான் ஒரு உள்நோக்கம் என்ன இருக்குன்னா, திமுகவுக்கு அப்படி ஒரு நோக்கம் இல்லாம இருக்கலாம். ஆனால் பிஜேபிக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அதான் நான் சொல்ல வரேன்.
திமுகவுக்கு ம். ஒரு கள்ளக்கூட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பிஜேபிக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து பில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். மாநிலங்களவையில இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல. கிடையாது. மக்களவையில 290 இருக்கிறாங்க. அதனால அவங்க மக்களவையில ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா மக்களவையிலயும் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இப்போ இந்த வக்ஃப் போர்டு பிரச்சனையில இவங்க வந்து ஆதரிக்கல. இது 2 ம், ம். பேருமே வந்து ஆதரிக்கல. ஏன்னா கணிசமான இஸ்லாமியர் வாக்குகளை அவங்க பெற்றிருக்கிறாங்க. மாநிலத்தில பெற்றிருக்காங்க. அதனால ம். வெளிப்படையா ஆதரிக்க முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை வருது. அடுத்து காஷ்மீர் பற்றிய இருக்கு. இப்போ இப்போ இவரு சுதந்திர தின விழாவுல பேசியப்போ, அதற்கு அதிருப்தி கடிதங்கள் குடுத்ததா அ சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு ம். அவர் வந்து பீகார் முதல்வர் வந்து அதிருப்தி வெளிப்படுத்தினதா சொல்றாங்க. சந்திரபாபு ம். நாயுடு அதுல மௌனம் காக்குறாரு. அதுல பெரிய அளவுல அவருக்கும் வந்து அதுல ஆதரவு இருக்காது. இன்றைக்கு ஒரு ஒரு பேச்சாக இருக்கு. நாளைக்கு இது வந்து ஒரு சட்ட வடிவமா அவங்க கொண்டு வரும்போது, கண்டிப்பா ஆதரவு குடுக்குற நிலைமையில இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ம். 12, அவங்களுக்கு ஒரு 18 இருக்கு. 28 இருக்குன்னு நினைக்கிறேன். 16, 12 இருக்கு. 28 பேர் இருக்கிறாங்க. இந்த நிலைமையில மாநிலங்களவையில நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மாநிலங்களவையில அ அவங்களுக்கு வந்து இந்தியா கூட்டணி மொத்தம் 87 தான் இருக்கு. ஆனா ம். எதிர்ப்புறத்துல ஓரளவுக்கு அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆ ஆனாலும் இந்த மாநில கட்சிகள் வந்து க கைவிரிக்கும்போது, இப்போ குறிப்பா நான் சொல்றேன். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 11 வச்சிருக்காங்க. ஆ ஆமா. பிஜேடி ஒடிசாவுல பட்நாயக் ஒடிசா. வந்து 8 உறுப்பினர்கள் வச்சிருக்காங்க. நம்ம ம். தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே 3 வச்சிருக்காங்க. ஏடிஎம்கே 3 வந்து ஆதரவு இல்ல. இப்போதைக்கு ஆதரவு இல்ல. இஸ்லாமியர்களுக்கு ம். குடுப்பாங்களா இல்லையாங்கிறது சந்தேகம். அதே மாரி ம். ஓபிஎஸ் கிட்ட ஒண்ணு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆ மிசோரம்ல ம். வந்து பிஎஸ்பி நம்ம பகுஜன் சமாஜ் பார்ட்டி 1 வச்சிருக்காங்க. இப்படி ம். இதெல்லாம் வந்து நேரடியா பிஜேபிக்கு இதுவரைக்கும் ஆதரவு கொடுக்காம இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். ம். இன்னொன்னு நமக்கு முக்கியமா டிஎம்கே கிட்ட ஆ ம். மதிமுக 1, டிஎம்கே 10. 11 பேர் இருக்கிறாங்க. இந்த 11 பேர் ஒரு முக்கியமான ஒரு இடம். இங்க ஏற்கனவே 87 தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணியோட சேர்த்து. இப்ப சில ம். மசோதாக்கள்ல திமுக வெளிநடப்பு செய்தாலே அவங்க வந்து அவங்க ஏற்கனவே காஷ்மீர்ல காஷ்மீர வந்து கணக்குல எடுக்கிறது இல்ல. கடந்த கடந்த ஒரு ம். 8 ஆண்டுகளா காஷ்மீர்ல வந்து சட்டமன்றம் இல்லாததுனால, அங்க வந்து இதே இல்ல உங்களுக்கு. அத விட குறைவா இருந்தா போதும். இப்போ வந்து ம். இவங்க வெளிநடப்பு ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. நம்ம ஆட்சிக்கு வந்த புதிதுல சில இஸ்லாமிய இஸ்லாமிய இஸ்லாமியர் தொடர்பான சட்டங்களே அவங்க பண்ணியிருக்காங்க. என்ஐஏல ம். வெளிநடப்பு பண்ணாங்கன்னு நெனைக்கிறேன். நினைவு சரியா இருந்தா என்ஐஏல இவங்க வந்து வெளிநடப்பு பண்ணாங்க. இது ஆமா. மாரி வெளிநடப்பு பண்ணுவதன் மூலமாவே வந்து இவங்களால பிஜேபி கொண்டு வர சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்துல குறிப்பா மாநிலங்களவையில வந்து நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த ம். அந்த முயற்சிக்காகத்தான் இது வந்து நெறைய ஊடகவியலாளர்கள் பிஜேபி சார்ந்தவர்கள் ஊடகத்துல இதுல பேசும்போதே ஒத்துக்கிறாங்க. எங்களுக்கு அந்த நோக்கம் இருக்கு. எங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்கு. இவங்க டிஎம்கே திரும்ப திரும்ப இதுல எனக்கு அரசியல் நோக்கம் இல்ல, அரசியல் லாபம் இல்லன்னுலாம் சொல்றாங்க. ஆனா பிஜேபிக்கு ம். அதுல அரசியல் நோக்கம் இருக்கு. அதனாலதான் கலைஞரை இப்படி வந்து வானளாவ புகழ்றாங்க. கலைஞர் கலைஞர் செஞ்சத இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு ஸ்டாலின்லாம் ஆட்சியில இருக்காரு. ஸ்டாலினை ஸ்டாலின் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு குடுக்க முடியுமா? குடுக்க போறாரா? அப்படிங்கிற கேள்வி ம். இது என்ன என்ன பொறுத்தவரைக்கும் சட் இதுல நாடாளுமன்றத்துல இவங்க நேரடியா ஆதரவு குடுக்க முடியாது. ஆதரவு குடுத்தாங்கன்னா, மக்கள் கிட்ட இவங்க அம்பலப்பட்டுருவாங்க. ஆனால் எதிர்ப்பை தெரிவிக்கிறோங்கிற பேர்ல இவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்கன்னா, அது வந்து பிஜேபிக்கு ஆதரவா அமையும். அப்படி ஒரு டீல் இவங்களுக்குள்ள பேசப்படுதா? அப்படின்னு நம்ம வந்து மக்கள் கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏற்கனவே அவரு அதானி இங்க வந்ததா செய்திகள் ஆமா. வந்தது. ஆமா. ஆமா. இங்க வந்து முதல்வரை சந்திச்சதா செய்திகள் வந்தது. பல திட்டங்கள் வந்து அதானி குழுமத்தோடு தமிழ்நாடு அரசு ஏன் அந்த கொலாபரேஷன் பண்ணி ஹோசூர் அப்புறம் பரந்தூர் விமான நிலையங்கள் கூட அதானிக்காக தான் அதானி கிட்ட தான் கான்ட்ராக்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா. அது இப்ப அது போன்று அத வந்து இவங்க நிர்வாகத்துல இருக்கிற இது வேற, பொலிட்டிக்கல் வேறங்கிற சமாதானத்த இவங்க இவங்க சொல்லிடுறாங்க. அதனால ஆமா. இது போன்ற விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனா, திமுக அதிக திட்டங்களை வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கும். ம். இப்ப மட்டும் ம். எதிர்காலத்திலிருந்து திமுக வந்து அதிகமான திட்டங்களை செயல்படுத்திட்டே இருக்கும். ஒவ்வொரு திட்டத்தை செயல்படுத்தும் போதும், லோக்கல்ல இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு கணிசமான கமிஷன் அவங்க எடுப்பாங்க. அப்படிதான் அவங்க ஆட்சியில
ஆட்சிக்கு வர்றதுக்கு எந்த ஆட்சினாலும் அது காமன் தான். ஆமா செலவழிக்கிறது அதுக்கு தானே. அப்போ அதிகப்படியான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தொடர்ந்து இவங்க நிதி தராம போறது, அது இது இவங்க 2 பேருக்குமான முரண்பாட்டுல திட்டங்கள் செயல்படுத்த முடியாம போச்சுன்னா, அது வந்து இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு, மற்ற எம்எல்ஏக்களை சரி கட்டுவதற்கு ஒரு முட்டுக்கட்டையா அமைஞ்சிரும் அப்படின்னு திமுக கருதுதா? அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு வந்திருக்கு. அந்த அடிப்படையில இத நம்ம பார்த்தோம்னா, இந்த நாடாளுமன்றத்துல சில மசோதாக்களை கொண்டு வருவதற்கு திமுகவுடைய மறைமுக ஆதரவை நாடுகிறார் மோடி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதற்கு திமுக வளைந்து கொடுக்காமல் இருக்கணும். அததான் இன்றைக்கு வந்து திமுக தரப்புக்கு மக்கள் வைக்கிற கோரிக்கையா அல்லது நெருக்கடியா இருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இறுதியா ஒரு கேள்வி தோழர். இன்னொரு புறம் என்ன சொல்றாங்க, மோடி வந்து விரைவில் அவருடைய அந்த 75 வயது பூர்த்தியான உடனே பிரதமர் பதவியிலிருந்து இறக்கிடுவாங்க. அடுத்த பிரதமர் வந்து ராஜ்நாத் சிங்கா தான் இருப்பார். அதுக்காக தான் அவரை ஃப்ரெண்ட்லியாக எல்லா பக்கமும் அனுப்பி வைக்கிறாங்க. மற்றவர்களுடைய ஆதரவையும் அதை பெறுவதற்காக அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வருது. ஆக்சுவலி இப்போ நாணயம் வெளியிடனா நிர்மலா சீதாராமன் வந்திருக்கலாம், இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும், தமிழில் பேசுவாங்க. ஜெய்சங்கர் வந்திருக்கலாம். இது மாதிரி நிறைய யூகங்கள்லாம் இருக்குது. ஏன் ராஜ்நாத் சிங் வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒரு முயற்சி இருக்கலாம் அதுல வந்து. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு காய் நகர்த்தலாம், மோடி மாற்றுவதற்கான காய் நகர்த்தலாம். அதற்கு ராஜ்நாத் சிங் போன்றவர்களை அவங்க தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் மோடி அந்த இடத்தை விட்டு நகர மாட்டார். அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் அவர் செய்வாரு. ஆர்எஸ்எஸ் எதிர்க்க கூட அவர் தயாரா இந்த இந்த அதிகார போதை வந்து அப்படிலாம் விட்டுறாதுன்னு நினைக்கிறேன் நான். அந்த அந்த இடத்தெல்லாம் அவர் தாண்டிட்டாரு. 75 வயதுல ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி அவர் சட்டத்திட்டத்தை வேணா மாத்திக்கலாம். அல்லது குறைந்தபட்சம் இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல அவரை மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படி மாற்றுவது போன்ற ஒரு நடவடிக்கை வந்தா அவர் வந்து ஒரு ருத்ரதாண்டவம் ஆடுற ஒரு மோடியா மாறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. அது என்ன பின்விளைகளை சந்திக்கும்? ஆர்எஸ்எஸ் வந்து மோடி ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்க்கிறது போல ஆர்எஸ்எஸ் மோடியை எதிர்த்தா அது என்னவாகுங்கிறது நம்ம பின்னாடிதான் பார்க்கணும். மோடி தூக்கி எறியப்படுகிறாரா, கைவிடப்படுகிறாரா, எப்படி அத்வானியை ஓரம் கட்டினாங்களோ அது போன்று செய்ய போறாங்களா, இல்ல மோடிக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள், சிஏஜி அறிக்கை இருக்கு, பெகாசஸ் ஊழல் இருக்கு, இன்றைக்கு வந்திருக்கிற செபியினுடைய ஊழல்கள் இருக்கு. இதெல்லாம் சுப்பிரமணிய சாமி ஒரு வழக்கா போட சொன்னா போட்டுவாரு. அது ஒரு பெரிய பெரிய விஷயம் இல்லை. ஒன்று மோடியை உள்ள தூக்கி வைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் வேலை செய்யணும். அந்த அளவுக்கு இவங்க போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. மோடி வந்து எந்த எல்லைக்கும் போவார். இந்த அதிகார போதை வந்து அவர் எந்த எல்லைக்கு வேணா, நாட்டு மக்களையே வந்து அவரு கொள்ளுகிற நிலைமைக்கு போறாரு. ராணுவ வீரர்களை பயன்படுத்துறாரு. நாட்டின் வளங்களை வந்து ஏகபோகமா செலவு பண்றாரு. அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் எதிர்க்க கூட அவரு துணிவாரு. அது எந்த அளவுக்கு வருங்காலங்கள்லாம் தெரியும். நம்ம இப்போ உடனடியா அப்படி ஒரு 75 வயது கடந்த உடனே அவரை இறக்கிடுவாருன்னு சொல்ல முடியாது. அடுத்த கட்ட தலைவர்களுக்கான தேடல், ஒரு நெருக்கடி கொடுப்பதற்காக, மோடியை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கூட இன்னொரு நபரை வந்து அவங்க பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர், தொடர்ந்து பேசுவோம் தோழர். நன்றி தோழர். நன்றி.